செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. தாய் தமிழே, தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்று தமிழை உயிராக கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த பூமியை வெல்லும் தரத்தை தந்த தாய் தமிழே, உன்னை வணங்கி மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷின் அன்பான வணக்கங்கள். இன்றைய இந்த நேரலையில இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாம் ஒரு மாபெரும் வினாடி வினா போட்டிக்காக ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினோம். அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நாம் திருக்குறள்ல பொறையுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொறுமை ரொம்ப அவசியம். நீங்களும் இப்ப இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்க. அந்த பொறுமை, நிதானம், அமைதியை பத்தி வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு திருக்குறள்ல அறத்துப்பால்ல 16வது அதிகாரமான பொறையுடைமை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்போம். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் தூக்கி செயல்னு வள்ளுவர் சொல்றாரு. எந்த ஒரு செயலையும் எப்படி செய்து முடிக்க வேண்டும், அப்படி செய்து முடிக்கும் போது எத்தகைய இடையூறுகள் வரும், நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்னன்னு அழகா சொல்லுவாங்க. ஸ்வாட்னு சொல்லுவாங்க இல்லையா, SWOTன்னு சொல்லுவாங்க. அதுதான் வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. ஒரு செயலை எப்படி செய்து முடிப்பது, அதற்கு எத்தகைய இடையூறுகள் வரும், இடையூறுகளே வராம ஒரு செயல்களை செய்ய முடியாது, அதுக்கு எத்தகைய இடையூறுகள் வரும் என்று எதிர்பார்த்து இந்த இடையூறுகளை தாண்டி அந்த செயலை செய்து முடிக்கும் போது அதுக்கு முற்றியாங்கு எய்தும் படுபயன், அதை தாண்டி நாம் என்ன பயனை அடைய போகிறோம் என்பதை மனதில் நினைத்து கொண்டு அந்த செயலை செய்ய வேண்டும். நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, அதுல இடையூறு இருக்காதுன்னு நினைக்க கூடாது. நிச்சயமாக இடையூறுகள் இருக்கும். அதை எதிர்பார்க்க வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அந்த காரியத்துல இறங்கணும்னா நிச்சயமா அந்த இடையூறை தாண்டி அந்த செயலை செய்து முடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பயன் நமக்காக காத்து கொண்டிருக்கும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினைன்னு துணிவோட இன்பம் தரக்கூடிய ஒரு செயலை துணிவோட நாம் செய்ய என்னைக்குமே தயங்கக்கூடாது. ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, தான் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி, எப்போதும் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை தகர்த்து எறிந்து ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் வெற்றி பெற இந்த திருக்குறளை ஒரு முன்னுதாரணமாக நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கான நம்ம நேரலைக்கு உள்ள நுழையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் அமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? நவம்பர் 26ஆம் நாள் ஆகிய 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சட்ட தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த சட்ட தினத்துல நம்ம இந்திய அரசியலமைப்பை எல்லாரையும் படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு நடத்தினோம். அந்த நுழைவுத் தேர்வில் இருக்கக்கூடிய டாப் 10 மாணவர்களை நம்ம எடுத்து ஒரு வினாடி வினா போட்டி நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதில் ஒரு 12 மாணவர்களை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். அந்த 12 மாணவர்கள் இவங்க தான். ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதில் இந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றான வினாடி வினா சுற்றுக்கு தேர்வு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வினாடி வினா சுற்றில் வெற்றி பெற்றவங்களுக்கு, இந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு வினாடி வினா போட்டி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி அதில் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 50,000 ரூபாயும், 3வது பரிசாக 25,000 ரூபாயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேர்வாகி இருக்க இந்த 12 பேருக்கும், இந்த 12 பேரையும் எடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு டீமை எப்படி பிரிக்கணும், ஃபர்தரா குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், எந்த தேதியில் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்துரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஒரு சிலர் குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு 10, 11, 12ஆம் தேதியில் குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு குவிஸ்க்கான டேட், ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒன்று சேரணும், அவங்க அதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வரணும். மேக்ஸிமம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய B-Square லா அகாடமியில் வச்சு இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும். முடிஞ்சா அந்த குவிஸ் ப்ரோக்ராமை நம்ம லைவ் பண்றதுக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 12 மாணவர்கள் இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் இடம் பிடித்த மாணவர் பார்த்தீங்கன்னா தென்காசியில் முனுசாமி அப்படிங்கிறவருடைய பையன் விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவர் 92 மதிப்பெண்கள் 100க்கு பிடித்து அவர் என்ன செய்யறாங்க, இந்திய அரசியல் அமைப்பு தேர்வுல முதலிடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை சேர்ந்த தங்கவேல் அப்படிங்கிறவருடைய பொண்ணு கலாமணி இந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 90 எடுத்திருக்காங்க. அடுத்து திருவண்ணாமலையில சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவருடைய பையன் ஐயப்பன் அப்படிங்கிறவர் 90 எடுத்திருக்காரு. அதே அடுத்து 87 மதுரையில் மாரிமுத்து அப்படிங்கிறவருடைய பையன் தமிழரசன் 87 எடுத்திருக்காரு. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி நிச்சயமாக மெய்வருத்த கூலி தரும். எந்த ஒரு காரியத்தையும் உங்களை நம்பி நீங்க தொடங்குங்க, நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த தீபிகா முருகையன் அப்படிங்கிறவருடைய பொண்ணு தீபிகா 87 எடுத்திருக்காங்க. ஸோ மயிலாடுதுறையை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவருடைய பையன் விக்னேஸ்வரன் 87 எடுத்திருக்காரு. ஸோ வடலூரை சேர்ந்த சவுந்தரராஜன் அப்படிங்கிறவருடைய பையன் கார்த்திகேயன் 86 எடுத்திருக்காங்க. ஸோ விழுப்புரம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா சிவபாதம் அப்படிங்கிறவருடைய பொண்ணு சிந்துஜா பார்த்தீங்கன்னா 86 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா தென்காசியில குமார் அப்படிங்கிறவருடைய பொண்ணு கௌரியும்,
ஈரோட்டில் சோமசுந்தரம் அப்படிங்கிறவருடைய பொண்ணு பவித்ராவும், தென் தஞ்சாவூரில் கனகராஜ் அப்படிங்கிறவருடைய பையன் ரகுவும், கரூரில் செங்கூட்டுவன் அப்படிங்கிறவருடைய பையன் பிரபாகரனும் 86 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் 92, 90, அப்புறம் 87, 86. இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து நம்ம வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜூம் மீட்டிங்கில் அடுத்த சுற்றை பற்றிய முழு விளக்கங்கள் கொடுத்து அடுத்த சுற்றில் முழு விளக்கங்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள குயிஸ் ப்ரோக்ராமில் நம்ம இன்வால்வ் பண்ணலாம். அந்த குயிஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சால் நம்ம லைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பு பற்றி பேசிட்டே போகலாம். எப்படி திருக்குறளை நம்ம எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சட்டத்தை சாமானியனும் உணரும் வகையில் விளிம்பு நிலை மக்களுக்கும் சட்டம் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றுவதற்காக சட்டம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்தில் இந்த இந்திய அரசியலமைப்பு தினத்தில் நாம் இந்த நுழைவுத் தேர்வு நடத்தினோம். இதில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் இதில் இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட்டையும் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த தேர்வு எழுதியிருந்தாலும் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்களும் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த 12 பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டு வேற மாணவர்கள்ட்ட ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு நம்ம திருக்குறளில் பொறையுடைமையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஓகே. மாணவர்களுடைய கேள்விக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கேள்வி பதில் முடிச்சுட்டு நம்ம திருக்குறளில் பொறையுடைமையை பாஸ் வாங்க. வணக்கம் வசந்தி மேடம். வணக்கம் சுப்புலட்சுமி. தேங்க்யூ சுப்புலட்சுமி. ஐ கேன் டெஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நல்ல பேரில் பிரேம். சீக்கிரமே பண்ணிவிடுவோம். ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு எக்கனாமிக்கலாக ஒரு டெஸ்ட் பேட்ச் எக்கனாமிக் சப் இன்ஸ்பெக்டருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீக்கிரமே போட்டுருவோம். ஐயா, உங்களுக்கு முக்கியமாக தோன்றிய பிரமித்த இந்திய அரசியலமைப்பு விதி எதுன்னாங்க. நிறைய ஆர்டிக்கல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக ஆர்டிக்கல் 32 தான். நமக்குன்னு சில அடிப்படை உரிமைகளை கொடுத்துட்டு அந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணணும்? நீ கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டுக்கு போங்கிறதே ஒரு உரிமையாக வச்சாங்க பாருங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் இதயம்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி 32 தான். நான் பார்த்த விதிகளே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விதி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உரிமைகள் இல்லையேல் சுதந்திரம் இல்லை. அந்த உரிமைகள் கொடுத்த அந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது எனக்கு பிடித்த ஒரு விதி. ஆனால் அவ்வளோ ஈஸியாக கோர்ட்டை நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியுமா அப்படின்னா ஒரு சாமானியன் அதை செய்ய முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்ம அரசியலமைப்பை உருவாக்கிய சட்ட கருத்தாக்கள் வேற என்ன செஞ்சிட முடியும்? உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதித்துறையின் மூலமாக நமக்கு நீதி கிடைக்க வழி செஞ்சிருக்காங்க. எல்லாரும் அதைத்தானே நம்பி ஆகணும் இல்லையா? அதை நோக்கியே நம்ம போகலாம். அந்த விதி எனக்கு மிகவும் பிடித்த விதி. ஐயா, படிச்சா தூக்கம் வருது, அதுக்கு ஒரு குரல் சொல்லுங்க. குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். நம்ம குடும்பத்தை மேலே தூக்கி உயர்த்தி கொண்டு வரதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதை சோம்பல்னு ஒன்றை தூக்கி தூர வச்சா மட்டும்தான் நம்ம நிச்சயமாக அதை நிகழ்த்த முடியும். அதனால உங்கள் குடும்பத்தில் வந்தக்கூடிய அத்தனை குற்றங்களையும் போக்க உங்களால் முடியும். அது ஒரே ஒருத்தனால தான் முடியும், சோம்பலை தூக்கி உரமாக வச்சவனால தான். அதனால பெட்டிலேருந்து குயிக்காக எந்திரிங்க. மனசு அது போகிற இடத்துலலாம் போக விடாதீங்க. நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அறிவுடையவன் எது சரியோ அதை செய்வான். எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் தெரியல. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 41 மாணவர்கள் எஸ்ஏல நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க. எக்ஸாம் முடிச்சு, பிசிக்கல் முடிச்சு, இன்டர்வியூ முடிச்சு, மெடிக்கல் முடிச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு அநீதி அவங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இப்போ இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து ட்ரைனிங் போட்டாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்படித்தான் வரணும். அதுதான் நியாயம். ஈவன் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கூட நாங்கள் ஒன்றா ஃபிசிக்கல் பண்ணோம், ஒன்றா மெடிக்கல் அட்டன் பண்ணோம், ஒன்றா இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ஒன்றாவே ட்ரைனிங் போகிறோன்னு சொல்லி அப்படி குரல் கொடுக்கணும்னு நான் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு நாங்கள் போனோம், எங்களை உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இதே நிலைமை உங்களுக்கும் இருந்தால் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதே போல் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக், டிகிரி எல்லாருமே பண்ணலாம்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்தவங்களும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ படித்தவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி. இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைக்கடிகி உள்ளை கெடும்னு அழகா வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருப்பாரு. ஆட்சியாளர்களை என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு மக்கள் மனசு உடைஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த ஆட்சிக்கு சிறப்பை தராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் பட்டதாரிகள்
இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் போடும்போது ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் போடும்போது நீங்கள் குவாலிஃபைடு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் கன்சியூமர் ப்ரொடக்ஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாலே நீதிமன்றம் வந்து நீதி வழங்குது. இவங்களை எப்படி நீங்கள் காக்க வைக்கலான்னு. ஆனால் ஒரு வருஷம் தன்னுடைய அத்தனை விதமான வேலைகளையும் விட்டுட்டு ஒரு போட்டித் தேர்வுக்கு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணதுக்கு பிறகு உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த அரசாங்கத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அதனால் அரசாங்கம் விரைவிலேயே ஒரு சொல்யூஷனை வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வந்து பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இன்ஜினியரிங்கை ஈஸியாக படிக்க முடியாது. ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மனசை வந்து கூடாது. ஒரு அரசாங்கம் வந்து அப்படி என்ன அழகாக வந்து வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளை சொல்லுவார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம இன்னொருத்தட்ட பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த உலகை படைத்த இறைவனை அவன் என்னை போலவே பறந்து கெட்டு நாசமாக போகட்டும்னு சாபம் விடுவார். அதுபோல் இவ்வளோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இவ்வளோ வேலை வாய்ப்புக்காக ஒரு அரசாங்கத்தில் இப்படி கையேந்தி நின்று தான் தன் வாழ்க்கையை வந்து வாழணுன்ற நிலைமையை படைச்சதுன்னா அந்த அரசாங்கமே தேவையில்லை. அப்படிங்கிற மனநிலையை இந்த இன்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு கொடுத்துட வேண்டாம். நிச்சயமாக அரசாங்கம் இதில் தலையிட்டு இந்த இன்ஜினியரிங் பட்டதாரிகள் இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் என்ன அநீதி அவங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை சரி செய்யணுன்றதை என்னுடைய மாணவர்களுடைய சார்பாகவும் நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீங்கள் படிங்க. ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ஒரு பக்கம் நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாலும் இதுதான் உலகம். உன் வீட்டில் உன்னை நம்பி இருக்காங்க. நீ என்ன பண்ண போற? போராடு, மற்றவர்களுக்காக போராடு. நீ என்ன பண்ண போற? உன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. என்னைக்கும் பிளான் A B C Dன்னு வச்சுக்கோ. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கலை. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இரு. போராடு, மற்றவர்களுக்காக நீ போராடு. உனக்கு நீ எல்லா விதத்திலும் உன் தகுதியை உயர்த்திக்கோ. பி சோ குட் தே cannot ignore youன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு வர முடியுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இரு, நிற்காத. பிளான் ABCன்னு வச்சுக்கோ. சில நேரங்களில் சில சூழ்நிலை சந்தர்ப்பங்களால், சில தெய்வத்தால், சில நிந்தனைகளால் சில விஷயங்கள் தள்ளி போகலாம். அப்படி தள்ளி போனாலும் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு நாம் கஞ்சி ஊற்ற முடியுங்கிறத மறந்துடாத. இப்போ இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கோம். எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு பக்கம் நீதிக்காக போராடு, ஒரு பக்கம் அழுதாலும் உழுது கொண்டிரு அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. ஓகே, என் தமிழ் தேர்வு வச்சிருவோம். சரியா? கட்டாயமாக வச்சிருவோம். பொள்ளாச்சி நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன். வைப்போம் பிரேம், நிச்சயமாக வைப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நிச்சயமாக டெஸ்ட் சீரீஸ் நான் வைப்பேன். ரொம்ப எக்கனாமிக்கெலாம் வைப்பேன். ஃப்ரீயாக மட்டும் கொடுக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருளை போற்றி வழங்கும் நெறின்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வு யார் உண்மையிலேயே தேடி எழுதுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்வை நடத்துவோம். இல்லைன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக படித்தவங்கள ரிசல்ட்ஸ் போடுறாங்கன்னு 4 பேர் சொல்லுவாங்க. அது எதுக்கு? எல்லாரும் டேஃப் மாணவராக தன்னை இணைத்து கொண்டு யார் எழுதுறாங்களோ, நானும் ஒரு டேஃப் மாணவர் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக டேஃப்ன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் நம்ம மீது எரியக்கூடிய கல் எரியிறாங்க இல்லையா, அதுக்காக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சரியான திருப்பி எரிய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதுக்கு ரியாக்ட் பண்ணியே ஆகணுன்ற நிலைமையில் இருக்கும். அதனால மாணவர்கள் உங்களை முழுவதுமாக டேஃப் IAS அகாடமி மேலேயும் இந்த ஆகாஷார் மேலேயும் அன்பு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். அமௌண்ட் பிரச்சனை இல்லை, அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக கூட கொடுக்க சொல்கிறேன். ஆனால் பட் நான் டேஃப் மாணவராக இணைத்துக்கிறேன் அப்படின்னு விரும்பினால் மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு வாங்கன்னு உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். சும்மா ஒரு தேர்வு 2 தேர்வு அந்த மாதிரி யாரும் வர வேணாம். அப்படி ஏதாவது தேர்வு அனௌன்ஸ் பண்ணால் நானே இந்த தேர்வில் வந்து அட்டன் பண்ணுறவங்க ரிசல்ட்ஸில் போடப்பட மாட்டாதுன்னு கீழே போட்டுறேன். ஒரு 4 டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த 4 டெஸ்ட்டில் யார் வந்து எழுதினாலும் ஓப்பன் டு ஆல். அவங்கள ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி என்றைக்குமே இந்த டேஃபில் சொல்ல மாட்டோம்னு கீழே போட்டே கொடுத்துட்றேன். பட் ஒரு டெஸ்ட்டு சீரியஸாக ஜாயின் பண்ணால் ஒரு என் தமிழ்னு ஒரு 10 டெஸ்ட்டு, ஒரு 8 டெஸ்ட், ஒரு 15 டெஸ்ட்னா அப்போ அந்த டெஸ்ட்டுக்காக தான் நீங்கள் படிப்பீங்க 2 மாதம் 3 மாதம். அப்படிப்பட்ட டெஸ்ட்டு சீரியஸாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளுடைய ஸ்டாண்டர்டான கொஸ்டின் வச்சு அவங்க கிளியர் பண்ணுறாங்க. அவங்கள அந்த 2 மாதம் படிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் கொஸ்டின் தூண்டுது. அதை நம்ம வரிசையாக என்ன செஞ்சிடலாம், கொடுத்துக்கலாம். சரியா? நிச்சயமா சிறப்பு தமிழுக்கு ஏதாவது ஒரு சீரீஸ் மாதிரி போடுவோமா நம்ம யூடியூப்ல? நிச்சயமா போட்டுருவோம். கள்ளக்குறிச்சி வந்து நன்றியா மீனா, தேங்க்யூ மீனா. ஸ்ரீராமநாதபுரம் வந்து நம்ம அடுத்த வாரம் வரேன். புதிய பாதைக்கு டெஸ்ட் ஷெடியூல் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. வாரம் ஒரு 200 மார்க் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் இப்போ வந்து 6 மந்த்துக்கு நான் கொடுத்துட்றேன். சரியா? நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. திருக்கோயிலூர் வரேன், நெக்ஸ்ட் வீக் வரேன்.
கட்டாயம். அன்னைக்கு கரூர் வந்தன, நீ வந்தியா கோமதி? சொல்லு. புளியங்குடிக்கு வர சுபா. சதம் தேர்வு மாதிரி ஒரு சீரீஸ் போட்டுருவோம், கட்டாயமா போட்டு தரேன். எஸ்ஏ நோட்டிபிகேஷன் வந்து தெரியலங்க, கவர்மெண்டோட பாலிசி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தே கிடத்து. வாய்ப்பற்ற காலத்திலே வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு ஏங்கிட்டு காத்திருக்காத, அந்த வாய்ப்பற்ற காலத்துல உன்னுடைய புத்தியை தீட்டி வை. சரியா? அந்த கொக்கை போல வாய்ப்பற்ற காலத்துல கவனம் சிதறாமல் உன்னுடைய செயலை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. கொக்கு வந்து கவனம் சிதறாது, அது போல நீயும் உன்னுடைய செயலை செஞ்சுக்கிட்டே இரு. அப்பதான் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கொக்கை போல விரைந்து குத்தி தூக்க முடியும். சரியா? கோடாரியை தீட்டி வச்சோம்னா விரைவாக மரங்களை வெட்ட முடியும். அது போல நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னா, ஐயோ நோட்டிபிகேஷன் வரலையேன்னு நினைக்காம உங்களுடைய திறமையை நீங்க மெருகேற்றிக்கிட்டே இருங்க. வராததால எனக்கு படிக்க தோணலைன்னு சொல்றவங்க சோம்பி போயிடுவாங்க. முன்னாடியே தன்னை தயாரா வச்சவங்க நிச்சயமா வெள்ளம் வருமுன்னு தானே அணை போடணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நிச்சயமா வேகன்சி இருக்கு, எடுக்கத்தான் போறாங்க. 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்ன ஆகலாம். உங்களுடைய எஃபர்ட்டை நீங்க போட்டுட்டே இருங்க. வடலூர் அடுத்த வாரம் வரேன், எல்லாமே அடுத்த வாரமா செய்யாரு வரேன். கவுன்சிலிங் போயிட்டு வந்து சில பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அது காரணம் வந்து என்னன்னா, ஒரே மதிப்பெண்களை நிறைய பேர் பெற்றிருக்காங்க, அது ஒரு காரணம். அதனால வந்து ஒரு சிலருக்கு தான் கொடுக்க முடியுது, ஒரு சிலருக்கு கொடுக்க முடியல. அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, யார் வேலை எடுப்பா யார் வேலை எடுக்க மாட்டான்னு தெரியாதுங்கிறதுனால நிறைய பேரை கூப்பிட்டுறாங்க. அதனாலையும் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் போய் வேலை கிடைக்காம போயிடுது. இன்னொன்று, கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசிலையும் சில நேரங்களில் முன்ன பின்ன அமைஞ்சது, அதனால கூட ஒரு சிலர் பாதிக்கப்பட்டுறாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து அதுக்கு இருக்கு. திறமையை வளர்த்து கொள்ளணும் நிச்சயமா. குரூப் 1 நியூ டெஸ்ட் பேட்ச் முத்திரைக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜனவரியிலேருந்து வருது. தேங்க்ஸ் பிரேம். தேனிக்கு வரேன். காலையில எழுந்து படிக்க முடியல ஐயா, ஒரு திருக்குறள் சொல்லுங்க ஐயான்னு. உனக்கான குறள் 422வது குறள். சரியா? காலையில கண்ணை மூடிட்டு இந்த திருக்குறளை சொல்லிப்பாரு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியே நன்றின் பால் உயிப்பது அறிவு, மனதை அது போகும் இடங்களுக்கெல்லாம் போக விடாதே. உனக்கு எது சரி? காலையில் எழுந்து படிப்பது தானே சரி, இப்போதைக்கு இந்த சுகம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டது எந்திரிச்சு என்ன செய்ய, அப்படி படுத்துக்கிட்டே என்ன படிக்க போறோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு மைண்ட்ல ஓட்டிப்பாரு. ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு உருவாகும். நீ எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். படக்குன்னு எந்திரிச்சிடாத. இப்பெல்லாம் படக்குன்னு எந்திரிச்சா உடம்புக்கு ஆக மாட்டேங்குது. அதனால படக்குன்னு எந்திரிக்காத, படுத்துக்கிட்டே உன்னுடைய எதிர்காலத்தை, இன்றைய காலத்தை பத்தி சிந்தி ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். சரியா? அதாவது தூங்குற சுகத்தை பத்தி சிந்திக்காம இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத பத்தி சிந்தி நிச்சயமா நீ எந்திரிச்சிருவ. ஓகேயா? இல்லைன்னா காலைல எந்திரிக்க இன்னொரு அருமையான ஐடியா நான் சொல்லட்டுமா? பெட்ல படுக்காத, ஃபேன் போட்டு படுக்காத, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்காத. ஓகேயா? லைட்டை போட்டுட்டு படு. சரியா? காலையில எந்திரிச்சு படிச்சே ஆகணுன்ற நிலைமையில இருக்கும்போது, வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கையில சுக துக்கத்தை நம்ம விரும்பலாமா? நல்ல சுகமா தூங்கி என்ன பண்ண போறோம்? நைட்டு தூங்கும் போதே அன்கம்ஃபர்டபுளா தூங்கு. அப்பதான் தூக்கம் வராது, தூக்கம் கெடும், காலையில எந்திரிப்போம். நீ பெட்டில் நல்லா படுத்திருந்தான்னு வச்சுக்க, எந்திரிச்சு அலாரத்தை பார்ப்பேன், 4 இன்னொரு 5 நிமிஷம் தூங்கணும், இப்படி திரும்பி படுப்பேன், கடைசி 5:30 மணி ஆகிடும், 6:30 மணி ஆகிடும். அதனால பெட்டில் படுக்கக்கூடாது. சரியா? நானாக தான் அப்படி தான் செய்வேன். சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா எந்த சொஃபிசிகேட்டான விஷயத்தையும் தியாகம் பண்ணிடணும். அப்படியே தரையில் படுத்துடணும், பெட்டில் படுக்கக்கூடாது, பாய் விரிக்கக்கூடாது, தலைவாணி வைக்கக்கூடாது. புரியுதா புரியல? ஏன்? அப்படி என்ன சுகமாக தூங்குற நிலைமையில நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு மனசில் நினைக்கணும். புரியுதா? எல்லா நேரமும் இது இல்லை, தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் மனசுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வைராகியெல்லாம் வரலன்னா அப்புறம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? வெற்றிங்கிறது மன கட்டுப்பாடு கிடைக்கிற பரிசு தான். மனசை கட்டுப்படுத்தி ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் ஜெயிச்சிடறான். அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை போட்டிங்கிறது, யார் மிகச்சிறந்த மாணவன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? யார் ஒருத்தன் தன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதை தான் நம்ம டிசிப்ளின்னு சொல்கிறோம். ஒரு மனசை கட்டுப்படுத்தும் போது ஒரு பழக்கத்தை உருவாக்குறோம். அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் ஒழுக்கம், விழுப்பம் தருகிறது, வெற்றியை தருகிறது. அதனால மனக்கட்டுப்பாடுன்னு இருக்கு பாருங்க, அந்த மனக்கட்டுப்பாடுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால கட்டுப்படுத்திட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. ஓகேயா? சதவ தேர்வு மாதிரி வச்சிடலாம். அரசியலமைப்பு குயிஸ் மாதிரி திருக்குறளுக்கு ஒரு குயிஸ் நம்ம போடுறோம். இந்த குயிஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய பிரைஸ் அனௌன்ஸ் பண்றோம். நீ திருக்குறள் படிச்சுக்கிட்டே இரு. தமிழ் இலக்கணம் நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே. சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார் குரூப் 4க்கு? ஒன்றும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு சார். நிறைய பேர் ஏன்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுமான்னு கேட்குறாங்க.
ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது எப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் ஈஸியாக உங்களுக்கு யாராவது வாயில் ஊட்டி விடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி படிக்கணும், எதை படிக்கணும்னு கொஞ்சம் மெனக்கெட்டு தான் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அதனால தயவு செஞ்சு கற்பவை அப்படின்னு தான் சொல்றாங்க. கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகையில ஒரு வார்த்தையை பாருங்க. கற்பவை கசடர கற்க அப்படின்னு ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. அதான் ஸ்மார்ட் ஒர்க். பட் எதை படிக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? வேப்பூருக்கு வாய்ப்பு இல்லை தங்கமே. அஜித்து ஏற்கனவே மாட்டுக்கு ஒரு கையெழுத்து, மடுக்கு ஒரு கையெழுத்துன்றாங்க. எப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல நீ வேறையா? பக்கத்துல தொழுதூர்ல இருக்குது, இந்த பக்கத்துல விருதாச்சலத்துல இருக்குது. குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து சோர்ஸ் இந்த மந்த்துக்குள்ள தான் வரும். கேலண்டர் சீசன் ஆயிடுச்சு சிவகாசியில். ப்ளஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூ நிறைய இருந்தது. அதனால புக்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மந்த்தில் கிடைச்சிரும். புதுச்சேரிக்கு டாஃப் புக்ஸ் பிரான்ச் ஓப்பன் செய்யலாமே. அந்த மாதிரி ஐடியா இல்லையே தேவி. உங்களை பெரிதும் பாதித்த திருக்குறள் உண்மையை சொல்லட்டுமா? ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையினில். இதுதான் என்னை பாதித்த திருக்குறள். நிறைய நேரங்களில் நிறைய அட்வைஸை நம்ம நிறைய பேருக்கு பண்ணுறோம். ஆனால் நடைமுறையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். பல நேரங்களில் பல நல்ல கருத்துக்களை நிறைய பேருக்கு சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது என் மனசாட்சியை என்னை உறுத்தும். நீ ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்காத அதை அவனை போல முட்டாளில் வேற யாரும் அடிமுட்டாள் யாரும் இல்லை அப்படின்னு என்னைய நானே என் மனசாட்சிட்டு அடிக்கடி திட்டிக்கிட்டது உண்டு. அந்த நேரங்கள்லாம் நாம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்குங்கிறார் வள்ளுவர். உன்னுடைய குற்றத்தை நீ போக்கி விட்டுட்டு இன்னொருத்தருடைய குற்றத்தை நீ வந்து சுட்டி காட்டினேன்னா அப்படிப்பட்டவனுக்கு என்ன குற்றம் ஏற்பட்டு விடும். அதனால என்னைக்கு இன்னொருத்தருக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு முன்னாடி நாம அதுல ஒரு சிறந்தவனாக இருக்கணும், அந்த குற்றம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு மனசு அடிக்கடி உறுத்தும். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை என்னாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்பதான் நினைச்சுக்கோ நாமளும் ஒரு ஆர்டினரியான ஒரு ஆள் தான் போல அப்படின்னு. இல்லையா? என்னதான் இருந்தாலும் இன்மை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அறியாமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தான், எல்லா சூழ்நிலையும் நல்லவங்களா இல்லை. தர்மத்தில் சிறந்த அந்த தர்மனிக்கே சூதாடுறது தப்பு தெரியல பாருங்களேன். அவன் மனைவி வச்சு சூதாடிட்டான் பாருங்க. அந்த மாதிரி நாமளும் சில அறியாமையால சில செயல்களை செய்யும் போது அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்றோம். அதான் உண்மை. சீக்கிரம் வச்சிரும் பரமசிவம். ஜனவரி பொங்கல் கழிஞ்சோன்னா வச்சிருவோம் எங்கும் தமிழ். சரியா? ஜிகே எப்படி படிக்கணும் காளிராஜ் கேட்குறாப்ல. காளிராஜ் ஜிகே எப்படி படிக்கணும்னா 3ஆ பிரிச்சுக்கோ. ஸ்கோர் பண்றது, பிடிச்சது, பரிச்சயமற்றது, அப்படி 3ஆ பிரிச்சுக்கோ. ஓகேயா? எது ரொம்ப ஸ்கோர் பண்ணுமோ அது பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் படிச்சு தான் ஆகணும். அடுத்து பிடிச்ச சப்ஜெக்ட் எப்போ வேணாலும் படிக்கலாம். அடுத்து பரிச்சயம் இல்லாததா இருந்தாலும் அதுல முழு முட்டாளா அடிமுட்டாளா இருந்துடக்கூடாது. ஓகே, எந்த ஒரு சப்ஜெக்டையும் முழுசாக ஒமிட் பண்ணி போய் போட்டித் தேர்வில் பாஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு பிடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. அடுத்து ஸ்கோரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. டெய்லி என்ன ஆனாலும் ஒரு ½ hour ஒரு பரிச்சயமற்ற பாடத்தை ஒரு நோட்ஸ் எடுத்து பொறுமையாக நிதானமாக இல்லை வீடியோ கிளாஸ் கேட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுத்து படி. பரிச்சயமற்ற பாடத்தை நம்மளா உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை யார்ட்டையாவது கேட்டோ இல்லை ஒரு ஆசான் வச்சோ படித்தோம்னா அது போதுமானது. நீ முழு மதிப்பெண்கள் பெற வேண்டாம், ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ண போதும். சரி, அந்த ஸ்கோர் பண்ணுறதையும் பிடிச்ச பாடத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படி. சில படிக்க எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சில பாடங்கள் ஆசிரியரால் பிடிக்கும், சில பாடங்கள் புத்தகத்தால் பிடிக்கும், சில பாடங்கள் நமக்கு இருக்கிற ஓன் பேக்ரவுண்ட் நாலேஜால ஓன் இன்ட்ரெஸ்டால பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்ச வாய்ப்பு வசதி உள்ள பாடத்திலிருந்து நீங்க பொது அறிவை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பொது அறிவு உங்களுக்கு ஒரு மலையா தெரியாது. எத்தனை 1000 மைல் பயணமா இருந்தாலும் ஒவ்வொரு அடியா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சரியா? அதனால நீங்க வந்து இவ்வளவு பெரிய சிலபஸ் இருக்கேன்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா போர்ஷனை நல்லபடியாக கவர் பண்ணிடலாம். ஜிகேயை படித்தவங்களுக்கு ஜிகே போல ஒரு டேஸ்டான சப்ஜெக்ட் எதுவும் இருக்காதுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைட் நாலேஜ் கிடைக்கும். சரியா? தேங்க்யூ.